வணக்கங்க. இன்றைக்கி தமிழ்நாடு பட்ஜெட்டு நம்ம ஸ்டேட் டெஃபிசிட்டையும் இந்த ஸ்டேட்டுக்கு ஜிடிபி ஃபிசிக்கல் டெஃபிசிட்டையும் ரெவென்யூ டெஃபிசிட்டையும் மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு எதுக்கு என்ன காரணங்கிறத பற்றி இன்றைக்கி நான் சொல்லணுங்கிறத முதலாளியே கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் அந்த பட்ஜெட் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி ஹிந்து பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு, சைட்டில் போட சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு ரெவென்யூ ஷேரிங் டிபேட் ஒன்று ஓடிட்டுருக்கு. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இப்போ அந்த பட்ஜெட்லேயே அந்த ஆர்டிக்கல்லையே சொல்கிறாங்க. இந்த சேஞ்சஸ் இன் டெவல்யூஷன் ஃபார்முலா வெயிட்ஸ் அப்படின்னு இருக்குது. பேசிக்லி என்னென்னா, ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பணம் போகணும், சென்டருக்கு எவ்வளோ பணம் போகும், தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணுற வரியிலங்கிறதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமாக பண்ணுவாங்க. புதுசாக இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க. இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் ஒரு டேபுலர் டேட்டா காலம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனுக்கு கொடுத்துருக்கிற வெயிட்ஸும், ஒரு கண்ட்ரியோட ஒரு ஸ்டேட்டோட டோட்டல் ஏரியாவுக்கு இருக்கிற வெயிட்ஸு, அதுக்கப்புறம் அதோட இன்கம் இன்இக்வாலிட்டி, தட் இஸ் உத்தரப்பிரதேஷோட இன்கம் எவ்வளோ, இவங்களோட இன்கம் எவ்வளோ, இந்த இன்இக்வாலிட்டிலாம் பார்த்து நீங்கள் டேக்ஸ் ஷேரிங் பண்ணுறச்ச தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவுக்கு ஷேரிங் குறையுது. ஆல்ரெடி 10 வருஷமாக ரொம்ப குறைஞ்சிருக்கு. பட் இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்கிறத பார்த்தா இன்னும் குறையுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டோட வருமானம் குறையுது. தமிழ்நாட்டுக்கு முன்னாடி வேட்டில் அவங்க ஏற்றி இறக்கி ஏதாவது பட்ஜெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற ஃப்ரீடம் இருந்தது. இப்போ அந்த ஃப்ரீடம் கிடையாது. அந்த ஜிஎஸ்டி லாஸுக்கு ஒரு காம்பன்சேஷன் இருந்தது. அந்த காம்பன்சேஷனும் இப்போ கொடுக்கறதில்ல. ஸோ அதில் ஒரு 20,000 கோடி லாஸு. அதை தவிர சிஏஜியை சுற்றி காட்டி இருக்கிற மாதிரி நிறைய டேக்ஸை இவங்க செஸ்ஸாக போட்டு வாங்கிடுறாங்க. செஸ்ஸாக போட்டுட்டு எந்த இடத்துக்கு அதை யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணாமல் வேறு இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு நீத்தி ஆயோகோட சிஇஓ பிஆர் சுப்பிரமணியமே சொல்லியிருக்கிறாரு. இதனால் ஸ்டேட்ஸுக்கு பணம் வர்றது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டை நீங்கள் பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர டேக்ஸ் சேவிங்ஸும் கம்மி. தமிழ்நாட்டில் இன்னும் கஷ்டமான காலத்துக்கு போகுது. இந்த செஸ்ஸுங்கிற பேரில் போட்டு உறிஞ்சிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதையும் எல்லாத்தையும் இந்த ஹிந்து பிஸ்னஸ் லைன் ஆர்டிக்கலில் சைடில் போட்டிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பட்ஜெட் நான் பட்ஜெட்டை பற்றி நான் பேசுகிறத நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி தமிழ்நாடு அவங்களோட பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம பட்ஜெட் 24-25 வந்திருக்கு. இதில் என்னெல்லாம் மெயின் சாலியன் பாயிண்ட்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேங்க. முதல்ல குடிசை இல்லாத தமிழ்நாட்டுக்கு புஷ் பண்ணுறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய குடிசைகள்லாம் சிட்டிலேயே இருக்கும். இப்போ குடிசைகள் மெயின் அர்பன் ஏரியாஸ்லலாம் போயிடுச்சு. பட் இன்னும் ரூரல் ஏரியாஸில் குடிசைகள் இருக்குது. இந்த குடிசைகளை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்கு 3,500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இந்த வருஷத்தில் 8 லட்சம் கான்க்ரீட் வீடு கட்ட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 8 லட்சம் வீட்டுக்கும் 3,500 இன்னும் 3,50,000 ரூபா கொடுப்பாங்க. அதுலேருந்து 3,500 கோடி வரும். ஸோ இதுக்கு செலவு 3,500 கோடி, 8 லட்சம் வீடு இந்த வருஷத்தில் காட்டுவாங்க. அப்படின்னா இந்த கணக்கை பார்த்திங்கன்னா இன்னொரு 30-35 லட்சம் வீடு கட்டினா தமிழ்நாட்டில் குடிசை இருக்காதுங்கிறது கிளியராக நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தது ரோடு ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு ரீடெவலப்மெண்ட்டு, கிராம ரோடுகளை சரி பண்ணுறதுக்கு 2,000 கிலோமீட்டருக்கு இந்த வருஷம் 1,000 கோடி கொடுத்துருக்காங்க ரீலே பண்ணுறதுக்கு. குடிநீர் வசதி கிராமத்தில் கரெக்டாக இருக்கிறதுக்கு 2,000 புது ஓவர் ஹெட் டேங்க்ஸு கட்டுவாங்க. ரூரல் லோக்கல் பாடிஸில் அது 365 கோடி ஆகும். சில இடத்துல பழைய இருக்கிற வாட்டர் டேங்க் சரியில்லைன்னா அதை இடிச்சிட்டு கட்டுவாங்க. ஒரு 5,000 வாட்டர் பாடிஸை தூர்வார போகிறாங்க. இந்த ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்துக்கு 7,800 கோடி செலவு பண்ண போகிறாங்க. மதுரையிலையும் சேலத்துலேயும் 24 மணி நேரம் தண்ணி சப்ளைக்கு வழி பார்க்க போகிறாங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் 4,457 கிலோமீட்டர் அர்பன் ரோடை அப்கிரேட் பண்ணுவாங்க. 2,500 கோடி செலவு பண்ணி ஒரு பூந்தமல்லியில் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஹைடெக் பில்டிங் ஒன்று ரெடி பண்ண போகிறாங்க. இது 150 ஏக்கர். ஏன்னா
தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இப்போ வந்து ஸ்டூடியோ இங்கே இல்லை, ஃபிலிம் சிட்டி இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து போய் ஹைதராபாத்தில் நிறைய ஷூட்டிங் நடக்குது. இதனால் ரெவென்யூ அந்த ஊருக்கு போகுது. நம்ம ஊர்லேயே அந்த ஷூட்டிங் நடந்ததுன்னா செலவு இங்கே இருக்கும், நம்ம டெக்னீஷியன்ஸுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க செலவு பண்ணுற ஜிஎஸ்டி எல்லாம் தமிழ்நாட்டை சேரும். ஸோ இங்கேருந்து போய் ஹைதராபாத் மற்ற ஊரில் சிட்டியில் ஷூட் பண்ணுற செலவு தமிழ்நாட்டிலே செலவழிக்கப்படும். ஜிஎஸ்டி கலெக்ஷன் இங்கே வரும். இங்கே இருக்கிற லோக்கல் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இது ஒரு மூவு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எல்லா சவுத் இந்தியன் படங்களும் தமிழ்நாட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் ஆந்திரா நம்மளை ஹைதராபாத் நம்மளை முன்னிடுச்சு. இப்போ திரும்பி 150 ஏக்கர் கார்மெண்ட் கொடுத்து இந்த ஹைடெக் ஃபிலிம் சிட்டி வந்ததுன்னா டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தில் போய் ஷூட் பண்ணுற ஸ்டூடியோ ஷூட்டிங் வந்து திரும்பி தமிழ்நாட்டுக்கே வருங்கிற ஒரு ஹோப்பு இருக்குது. இதுக்கு இந்த வருஷம் 500 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. அடையார் ரிவரை வந்து ரிஸ்டோர் பண்ணி அழகுபடுத்த போகிறாங்க. இது சென்னை மூலமாக போகுது. இதுக்கு வந்து சென்னை ரிவர் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு 1500 கோடி கொடுத்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் அடையாரை க்ளீன் பண்ணுற வேலையை எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூவு. ஒரு காலத்தில் அடையாரில் போட்லாம் போயின்னு இருந்தது. பட் காலப்போக்கில் அதில் சாக்கடை கலந்து அது வந்து போட்டிங்கே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதை க்ளீனப் பண்ணி க்ளீன் ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது தஞ்சாவூர் பக்கத்தில் சிட்டப்பட்டிங்கிற ஊரில் ஒரு புது ஹைடெக் ஐடி பார்க் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஐடி வேலைங்கிறது மெட்ராஸில் மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் என்கரேஜ்மெண்ட்டில் இது கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த இடத்துலலாம் ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இன்னும் தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து பல பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் தான் வந்து 2-3 பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அங்கே வந்து முன்னாடி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இன்றைக்கி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அந்த இடத்துக்கே வேலைவாய்ப்பு வரணும் மக்களுக்குன்னு சொல்லி அங்கே ஒரு டெக்னாலஜி பார்க் கட்டியிருக்காங்க. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னா என்டையர் பேக் ஆஃபீஸை வந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது முதல்ல சென்னையில் பெருசாக இருந்தது. அப்புறம் பெங்களூரும் ஹைதராபாடும் நம்மளை முந்திக்கிட்டாங்க. இப்போ போன 10 வருஷத்தில் இதை திரும்பி தமிழ்நாட்டில் கொண்டு வரத்துக்கு பல இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விமனுக்கு நீங்கள் வேலைக்கு சேர்த்திங்கன்னா அதில் ஒரு சப்சிடி கொடுக்குறேன்னு பல இண்டஸ்ட்ரிக்கு ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிசிசிக்கு பல சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து இது எதுக்கு நம்ம ரியலாக கவனிக்கணும்னா, தமிழ்நாட்டில் வந்து நம்ம கிளாஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது ஹையஸ்ட் இன் தி கண்ட்ரி. அதாவது 12ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு காலேஜ் போகிறது வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்கிறதுக்குள்ளேயே ஹையஸ்ட்டு. அதுக்கு வந்து நம்மளை ஹை ஸ்கில் ஜாப்ஸாக தமிழ்நாட்டுக்கு வரணும்னு இது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அடுத்தது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மெடிக்கல் பெரிய 500 பெட்டு ஹாஸ்பிட்டல் பெருந்துறையில் திறக்க போகிறாங்க, ஈரோடு பக்கத்தில். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளமும் தான் ரூரல் ஹெல்த் சென்டர்லேயும் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் இந்தியா. நம்மளோட ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது ஃபுல்லி ஃபண்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ஹார்ட் ஆப்ரேஷனுங்கிறது அங்கேயே தஞ்சாவூர் இது மாதிரி ஊர்லேயே Tier 3 சிட்டிஸ்லேயே பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஈரோடு பக்கத்தில் பெருந்துறை பக்கத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கட்டி முடிச்சப்பறம் இன்னும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கோயம்புத்தூரில் ஆல்ரெடி வேர்ல்ட் கிளாஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஈரோட்டில் இருக்கிற வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் வரைக்கும் போகாமல் ஈரோடு பக்கத்துலேயே வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலும் திறந்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன பெரிய கிரிட்டிசிசம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க டாஸ்மாக் ரெவன்யூவே நம்பி இருக்காங்கன்னு ஒரு கிரிட்டிசிசம் வரும். அது தவறு. இது வந்து ரெவென்யூ வந்து ஸ்டேட்டுக்கு வந்து டாஸ்மாக் மட்டும் கிடையாது,
ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குது, சென்டர் ஷேர் ஆஃப் ரெவென்யூ இருக்குது, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. வெறும் டாஸ்க்மேக்கை வச்சு தமிழ்நாட்டு மாதிரி இருக்கிற ஸ்டேட்டை நீங்கள் மேனேஜும் பண்ண முடியாது. இந்த வருஷம் நம்மளோட டெஃபிசிட் வந்து ரெவென்யூ டெஃபிசிட் குறைக்கிறோன்னு இந்த கவர்மெண்ட் சொல்லியிருந்தது. ஏன் குறைக்க முடியலங்கிறதுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்டி 2 சதர்ன் மாவட்டத்துலேயும் பெரிய தண்ணி ஃப்ளட்டு வந்து ஒரு 20-30 நாள் ஆச்சு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், மெட்ராஸ்லேயும் ஃப்ளட்ஸ் வந்து ஒரு 10 நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தண்ணி இருந்தது. இது வந்து மெட்ராஸையே ஸ்தம்பிச்சது ஒரு 10 நாளைக்கு. மக்கள் நார்மல் லைஃபுக்கு ஒரு வாரத்தில் வந்திருந்தாலும் ஸ்பெண்டிங் அண்ட் அதர் திங்ஸ் போத் சதர்ன் மாவட்டத்துலேயும் சரி, சென்னை அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ்லேயும் பயங்கரமாக குறைஞ்சிடுச்சு. அதனால் நம்மளோட ரெவென்யூ வந்து கலெக்ஷன் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இன்னொரு காரணம் என்னென்னா, இங்கே இதுக்கு நிறைய நம்ம வந்து ரிலீஃப் ஒர்க்குக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தொகை கூட இன்னும் சேங்ஷன் பண்ணலை, வெறும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு வந்து நம்மளுக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஸ்டேட் அதோட ஷேரை ஃபுல்லாக கொடுத்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஷேரை கொடுக்கணும், அதை கொடுக்க தவறிட்டாங்க. அதே மாதிரி ரெவென்யூ டெஃபிசிட் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட் டெஃபிசிட்டும் அந்த ரெவென்யூ ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் 26.4% ஆஃப் ஜிடிபியாக இருக்குது. இது ஸ்லைட்லி ஹையர் தென் நார்மல். பட் அதுக்கு வந்து மினிஸ்டர் வந்து ஒரு கிளைட் பாத்து கொடுத்துருக்கிறாரு. அந்த கிளைட் பாத்து வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெட் ஆஸ் அ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி 25 இல்லை, ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் ஜிடிபி இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு வேணுங்கிற சப்சிடிஸ் கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு கடன் வாங்கிக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப டைட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாடு வந்து இந்த ஃப்ளட்ஸ்னால் ஜாஸ்தி கடன் வாங்கினதுனால டான்ஜெட்கோவோட லோனுக்கு வந்து சில வெய்வர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லா எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கும். ஆனால் டான்ஜெட்கோவுக்கு அது கொடுக்கல. அதனால் இந்த வருஷம் மட்டும் ஒரு சுமார் 14,000 கோடி வந்து டான்ஜெட்கோவுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதையும் அடுத்த வருஷம் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் இவ்வளோ பண்ணணும்னு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுத்தையும் நம்ம பண்ணலைன்னா தமிழ்நாடு வந்து ரெவென்யூ டெஃபிசிட்டை ஒழுங்காக போயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா எலக்ட்ரிசிட்டி ரேட்டை ஏற்றதை தவிர வேறு வழி கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஏறிடுச்சுங்கிறாங்க. இன்னும் ஏழைங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்கணும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு பேசிக் ரைட் ஆகிடுச்சு. இல்லாட்டா எல்லாத்துக்கும் இன்டர்நெட்டு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப்புன்னு எல்லாம் ஆப்ரேட் பண்ணணுங்கிறது இன்றைக்கி ஒரு நார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ரிச் அண்ட் புவர் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த யூனிட் ஃப்ரீங்கிறது தான் இந்த லாஸுக்கு, இந்த ரெவென்யூ டெஃபிசிட் ஸ்லிப்பேஜுக்கு ஒரு காரணம். 3000 புது பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 500 எலக்ட்ரிக் பஸ்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளட் சுச்சுவேஷனில் கிவன் தி கன்ஸ்டெயின்ஸ் இது வந்து நல்ல பட்ஜெட்டு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மழையில் பட்ட கட்டத்துக்கு ரிலீஃபையும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டு இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.